நீங்க இப்ப இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்து திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்கன்னு சொன்னீங்க. வாடகை தரல. இப்ப நமக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா அதெல்லாம் அமையலே மேடம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நீ இறுதி காலம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொந்த வீடுலாம் இருப்பேன். இப்ப சிஎம் சாரை பார்க்கணுன்ற ஆசை இருக்கு. அது ஏற்பாடு பண்ணியிருக்கு. சீக்கிரமாக சிஎம் பார்த்துட்டு, சார் எனக்கு காசு போனால் ஒன்றும் வேணாம், ஒரு ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு கொடுங்க சார். உங்க கூட நடிச்ச எல்லாருமே நல்ல வெல் செட்டில் ஆகியிருக்காங்கல்ல, நீங்க ஏன் அந்த நிலையில போயிடல? மேடம் அவங்க டைம் நல்லா இருக்கு, நம்மளுக்கு வாய்ப்புகள் கம்மி. 300 படம் அப்படின்றது 100 படம்னா அப்போ 2000 3000 தான் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நேற்று வந்து நடித்தவன் இன்னைக்கு 10,000 வாங்குறான், நாளைக்கு வந்து ஒரு மேனேஜர் வைக்கிறான், 50,000 கொடுத்தா வருவேன்றான். அடிவீடெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 5 lakhs அப்புறம் 10 lakhs அப்படி கோடிக்கணக்கில் போயிட்டார். நாங்கள் 2 3 5 10 ரூபாய்க்கு மேலே வாங்கினே கிடையாது. பல படங்கள்ல நடிச்சிருக்கீங்க, நட்பு ரீதியாவது பேசியிருக்கணும் இல்லையா? யாரு? வடிவேல் சார். வேணாங்க, அவரை பற்றி பேசாதீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருங்க, அவர் தேவையில்லாமல் கேட்பாருங்க. ஏன்னா விஜயகாந்த் சாரை பத்தி எல்லாம் ஏங்க அவர் நல்லது பண்ணாரு நான் பேசுகிறோம். இல்ல வடிவேல் சார் ஆனா விஜயகாந்த் சார் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, திருப்பி அவரே வேணாப்படுத்தி. வேணாங்க, அவரை பற்றி ஏங்க பேசுறீங்க? உங்களுக்கு அவர் பிடிக்கும்னா நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுங்க. ஃபுல் அண்ட் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்த ஒரு நல்ல மனிதர் தான். ஸோ எல்லாருக்குமே வாமா மின்னலே அப்படின்னு சொன்னாலே போதுங்க, இந்த பர்சன் தான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருப்பாங்க. யாயஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் பாவா லக்ஷ்மணன் சார் தான் பார்க்க போகிறோம். வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். என்னாச்சு சார் உங்களுக்கு? 2023 பெங்களூரில் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அப்போ வேனில் சேர்மன் மைக்கில் பிரச்சாரம் பண்ணிக்கிருந்தேன். திடீர்னு மழை பெஞ்சிச்சு. காலை கீழே வைக்கிறப்ப ஜென்ரேட்டரில் வச்சிட்டேன். ஜென்ரேட்டரில் வச்சது எனக்கு தெரியல மழையில். மெட்ராஸில் 10 நாள் கழிச்சு பார்த்தா கால் பெருசாக வீங்கி இருந்துச்சு. உடனே இங்கே எனக்கு கேஎம் ஹாஸ்பிட்டல் பாலசுப்ரமணியன் டாக்டர் தான் எனக்கு 10 நிமிஷம் பார்க்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இப்படி கால் வீங்கியிருக்கா அப்படின்னு எக்ஸ்ரே எடுத்தார். வச்சோம்னா சொல்கிறேன்னு கோச்சுக்காத, பயந்துடாத, கால் ஒரு 3 விரல் அழுகியிருக்கு, உடனே 3 விரல் எடுத்தாகணும், ஆனால் இங்கே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓமந்தரா ஆஸ்பத்திரியில் பாலசுப்ரமணியம் அவர் பேர் வரமாட்டேங்குது, சுப்பிரமணியம், அவர்கிட்ட சொல்லி அவர் சம்மந்தி பொன்முடிகிட்ட சொல்லி அவரை பண்ணி உடனே 1 ஹவரில் எடுத்தாங்க. அந்த 1 ஹவரில் அது 3 விரல் எடுக்கலைன்னா இந்த காலே பாதி எடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். இதுதான் நிலமை. அதை பார்த்த இந்த பெங்களூர் அந்த வேட்பாளர் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா காசு கொடுத்தாரு. ஒரு ஜிபிடர் வண்டி வாங்கி கொடுத்தாரு. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, சினிமாக்காரங்க அந்த சில பேர் அவங்க காலே எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பரப்பி விட்டாங்க. அதுலேருந்து வாய்ப்பு கிடைக்கல மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டேன். கெஸ்ட் ஹவுஸ் நடத்துகிறவர் பாண்டித்தர் ஐயா அந்த வீடு காலி பண்ணி சாமானை தூக்கி போட்டேன்னு சொன்னோடனே உடனே ஒரு ஃபோன் பண்ணார், சாமான்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அவர் வீட்டில் வச்சு இப்போ இங்கே தங்கிய சொல்லியிருக்காரு. இப்போ இதை பார்த்து கோவிந்தராஜ் பிஆர்ஓ சார் ஒரு இன்டர்வியூ எடுத்து கூல் சிலேஸுக்கு அனுப்பி லெஜண்ட் சரவணா சார் ஒரு 2 லட்ச ரூபா செக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலைல கூட 5 வீடு பார்த்து வந்தேன், எதுவும் செட் ஆகலை. இப்போ இதே தெருவில் பார்க்கிட்ட ஒரு வீடு இருக்குன்னாங்க, இன்றைக்கி ஈவினிங் பார்க்க போகிறேன். அது பார்த்து செட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் செட்டில் ஆகிடும். ஓகே. இந்த கால் விரல்கள் எப்போ சார் எடுத்தீங்க? 3 வருஷம் ஆச்சு மேடம். 3 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு மேடம். கொஞ்சோண்டு ஆறணும். அதுக்கு என்ன சொன்னார் டாக்டர், எப்போவுமே கட்டோடு தான் இருக்கணும், ஈ முக்கியம், தூசிப்படும், அதனால் அது பண்ணுங்க சொல்லி இன்னைக்கு காலை கூட ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகே. 3 வருஷமாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? மேடம். இடையில நான் பண்ணேன், டாக்டர் பண்ணக்கூடாதுட்டாங்க, இங்கே தான் பண்ணணுன்ட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போய் தான் பண்ணணும். ஆமாம். அப்படி உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண காசு இல்லைன்னா நீ பண்ணிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். ஸோ இல்லை, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணாலுமே அவங்க கேட்குறாங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணலாம்ல? இல்லை மேடம், அவங்க அவளை சுத்தமாக பண்ண மாட்டாங்க. நம்ம இவங்க நம்மளுக்கு 30 நிமிஷம் பழக்கனால அது நல்லா போட்டு க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி வர்றாங்க. ஓகே. ஏன் நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டிலேருந்து திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாங்கன்னு சொன்னீங்களே சார், ஏன் அவங்க தூக்கி போட்டாங்க? வாடகை தரல.
வழி இல்லாமல் இருந்தேன். அப்புறம் தான் கோவிந்தராஜன் மேட்ரு தேவைப்பட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ம். சினி உலகம், திரைக்கடல் எல்லா சேனல்லையும் வர வச்சு கொடுத்தாங்க. அதை வச்சு எனக்கு ஒரு 1 லேக் வரையும் கிடச்சிச்சு. ஓகே. இல்லை 3 வருஷமாக நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்கல்ல, நீங்கள் வந்து திரைத்துறையில் இருந்தவங்க, உங்களை வந்து பாவா லக்ஷ்மணன் சொன்னால் தெரியாதவங்க யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த 3 வருஷமாக நீங்கள் இதை வெளியில் தெரியப்படுத்தாமல் இருக்கீங்க? இல்லை தெரியப்படுத்திட்டேனே. ம். ஓமந்திரா இருக்கும்போதே கோவிந்தராஜ் சார் வந்து எனக்கு 5.5 லட்சம் வாங்கி கொடுத்தாரு. ஓகே. ஆமாம், ஓமந்திராவில் வந்து உள்ளே வந்து இதெல்லாம் இன்டர்வியூ எடுக்கலான்ட்டாங்க. ம். அவர் போய் டீனை பார்த்து, சார் லிஃப்ட்டுக்கிட்ட படிக்கட்டை வச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு 5.5 லட்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. ம். அப்போ அதை வச்சு தான் வண்டி ஓட்டிக்கிருந்தேன். ஓகே. அங்கே 6 மாதம் இருந்தேன் மேடம். எல்லா பேரும் 1 மாதம் மேலே தங்க வைக்க மாட்டாங்க. ம். சார் வந்து அங்கே டீனை பார்த்து பேசி ஏசி ரூமில் தங்க வச்சாங்க. ஓகே. 6 மாதம் வந்து அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த 5 வருஷம், இந்த 3 வருஷம் சொல்கிறீங்கல்ல, இந்த 3 வருஷத்தில் உங்ககிட்ட ஏர்னிங் இல்லை, வருமானமே இல்லை, எப்படி சர்வைவல் பண்ணீங்க? கஷ்டமாக இருந்திருக்கும்ல? இங்கே கெஸ்ட் ஹவுஸ் ஓனர் பாண்டி ஐயா வந்து எனக்கு 2 மாதமாக சாப்பாடு போட்டார். அதுக்கு முன்னாடி கோவிந்தராஜ் சார் பிஆர்ஓவில் 5.5 லட்சம் கிடச்சில்ல, அதை வச்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கிருந்தேன். முதல்ல வந்து நான் மது அருந்திக்கிருந்தேன். இப்போ சாப்பிட்றதில்ல. இப்போ சாப்பிடாதனால அந்த புண்ணு ஆறிட்டு வருது, பசி எடுக்குது. இங்கே எவ்வளோ நல்லா இந்த கெட்ட பழக்கம்லாம் எதுக்கு வந்தது? நம்ம வந்து இல்லை இந்த 15 மாதிரி நாள் ஆச்சு. அதுதான் இந்த மாதிரி இருக்குன்னா அந்த பழக்கம்லாம் நமக்கு என்ன மேடம் வேலை இல்லை மேடம், இப்படியே கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்காக ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டு படுத்துருவேன். தனிமையாக இருந்திருக்கீங்கல்ல? இல்லை ஒரு பையன் கூட இருக்கான், ஓகே. ராஜேஷ்னு, திருத்தணிக்கார பையன். அந்த பையன் தான் எனக்கு வந்து போய் கடையில் போய் சாப்பாடு வாங்குறது, கடையிலலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவனே சமைக்க ஆரம்பிச்சிடுவான். ம். இப்போ ரூம் இல்லைனாலும் அவன் ஊருக்கு போயிருக்கான், ம். பிடிச்சவனே வந்துடுவான். சரி, இப்போ நம்ம வந்து வெளியில் உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏன் இங்கேயே உட்காந்துருக்கீங்க இந்த இடத்துல? வெளியில் எப்படி தங்க இடம் இல்லை, வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணலை, இப்போ சொந்த பந்தம் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? என் அக்கா இருக்காங்க இங்கே ஆவடியில். ஓகே. எனக்காவது நான் மீன் தான் சாப்பிடுவேன். எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணணும்னா பண்ணி கொடுத்து விடுவாங்க. இப்போ அம்மா அப்பா இல்லாமல், திருமணம் ஆகாமல், இப்போ நமக்குன்னு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்மளை பார்த்துக்கிற நம்ம கூடவே ஒரு ஆள் இல்லைன்னு நினச்சிருக்கீங்களா சார்? இல்லை அப்படிலாம் இல்லை மேடம். ஓகே. நான் 14 வயசுலேருந்து தனியாக தான் இருந்தேன். அப்பா. ஓகே. அதனால் எனக்கு வந்து அதை பற்றிலாம் எனக்கு கிடையாது. ஓகே. நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க மேடம். ஃபோன் பண்ணால் எனக்கு சாப்பாடு பழம் வாங்கி கொடுப்பாங்க, ஏதாவது பணம் உதவினா ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை, நண்பர்கள் இதெல்லாம் தாண்டி அம்மா மாதிரி பார்த்துக்கிறதுக்கோ, இல்லை நம்மளை வந்து மனைவி மாதிரி ஒருத்தவங்க பார்த்துக்கிறதுக்கோ இருந்தால் அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அவங்க கூடவே இருப்பாங்க. இப்போ இல்லைங்க, நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டாம், அவங்களே பண்ணி எங்கள் அக்கா விட்டுருவாங்க. பார்த்துக்கிறாங்க, எங்கள் அக்கா இருக்காங்க. ஓகே. அதான் அம்மா இல்லைங்கிறது ஒரு விஷயம், என் அக்கா பார்த்துக்கிறாங்க. நான் காலை எழுந்தோடனே எங்கள் அம்மா அப்பா போட்டால் பார்த்துக்குவேன். பார்த்துட்டு வெளியே போனால் நல்லது நடக்கும். அம்மா அப்பா இல்லாமல் இந்த மாதிரி யாருமே இல்லாமல் வாழ்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாகவே தெரிலையா? இல்லை மேடம், பழகிருச்சுல்ல? ஓகே. எதனால எவ்வளோ நாளாக இப்படி தனிமையிலே வாழ்கிறீங்க? கிட்டத்தட்ட 40 வருஷம். கூட ஆள் இருக்காங்க. இல்லை இல்லை நமக்குன்னு ஒரு சொந்தம் இல்லைன்னா வந்து அது என்ன என்ன இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது மேடம். அப்துல் கலாம் பேச்சில் தான் வாழ்ந்தார், மோடி இன்றைக்கும் பேச்சில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, காமராஜர் பேச்சில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்களோட தைரியம் தான் நம்மளுக்கு. நான் என் ரூமில் அப்துல் கலாம் போட்டால் மாட்டியிருப்பேன். இப்போ இங்கே தங்கினாலும் மாட்ட முடியல. காலைல இருந்துச்சுன்னா அம்மா அப்பா பார்த்தோன்னா அப்துல் கலாம் பார்ப்பேன். அவர் அவ்வளோ பெரிய இதுலேயே வந்து அப்துல் கலாம் தனியாக தான் இருந்திருக்காரு ஜனாதிபதியாக இருக்கும்போது. அவர் அங்கே போனவுடனே இந்த ரூமில் தான் 5 பேர், இந்த ரூமில் 5 பேர், ஒயிட் அண்ட் போட்டு குள்ளா போட்டுருந்தாங்க. கூப்பிட்டு கேட்டிருக்காரு, உங்களுக்கு எல்லாம் சேவை பண்ணுறது யாருமே தேவையில்லை, எல்லா பேரும் போங்க, கிச்சன் முதல்ல காமிங்க. அவருக்கு ஒரு சமையல்காரர் இருப்பார், சாப்பிட்டா படுத்துருந்தார். அவ்வளோ இப்போ ஜனாதி மாளிகையில் தனியாக படுத்துருந்தார். இப்போ நான் இங்கே படுத்திருக்கேன், திடீர்னு இப்படி பார்த்தோன்னா ஒரு பயம் வரும். அவரெல்லாம் அவ்வளோ தைரியமாக படுத்திருக்கார். அவரோட தைரியம் தான் எங்களுக்கெல்லாம். ஏன் பயம் வருது இப்படி வெளியில் படுத்து? இல்லை மேடம், தூக்கம் இல்லாமல் திடீர்னு எழுந்திரிச்சோன்னே ஒரு ஒரு 1 பாத்ரூம் கூட எந்திரிச்சு இப்படி நடந்து போகணும் அப்படின்னு. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து நமக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா. அதெல்லாம் அமையலே மேடம். ஓகே. முதல்ல எங்கள் அம்மாலாம் பார்த்தாங்க மேடம், சினிமாக்காரன் பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க.
ஒரு பொண்ணு பார்த்து எங்கள் அம்மா பூலாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணோட மாமா வந்து மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, அவர் சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காரு, பொண்ணு தரக்கூடாதுன்ட்டார். அப்படி அமைஞ்சிடுச்சு. நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கலாம்ல? எனக்கு பெண்களே வந்து மேடம் பிடிக்காது. நான் தள்ளி நின்று தான் பேச சொல்லுவேன். எனக்கு ஜோடியாக நடிக்கிறவங்க கூட சில கட்டி பிடிக்கிற சீன்லாம் சொல்லுவாங்க. நான்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறேன். டீராந்தர் படத்தில் வீராசாமி நடிக்க கூட அதெல்லாம் பண்ண மாட்டேன், தள்ளி நிற்க சொல்லுவாங்க. பெண்கள் மேலே வெறுப்பா சார்? இல்லை, வெறுப்பில் ஒரு மரியாதை. ஓகே, ஒரு மரியாதை. இப்போ நாங்கள்லாம் அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அக்கா வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்காரோட சண்டை போடாமல், வீட்டுக்காரன் குடிகாரன் இல்லாமல் அமைஞ்சிருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த தப்பு பண்ணோம்னா எங்கள் அக்கா அவங்களுக்குலாம் நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்காது. எங்கள் தம்பி, எங்கள் அக்கா பையன் ஒய்ஃபு, எங்கள் அண்ணன் ஒய்ஃபு, இவங்களாம் வந்து என்னை வந்து ஒரு வீட்டில் மூத்தவங்க மாதிரி பார்க்குறாங்க. நான் சம்பாரிச்சதெல்லாம் வந்து எங்கள் அண்ணன், தம்பி, எங்கள் அக்காவுக்கு தான் கொடுத்துருக்கேன். மற்றபடி வேறு வழியிலாம் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க இல்லையா? நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 3 வருஷமாக வந்து இன்னொருத்தவங்க கொடுக்குற பணத்தில் வந்து வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருக்கீங்க. இது ஒரு மாதிரி கஷ்டமா இல்லையா சார்? இன்னும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 300 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கோமே. ஆமாம், நான் யார்கிட்டையுமே காசு கேட்கல மேடம். அது இயற்கையாக அமைஞ்சது. இப்போ நம்ம பண்ண தர்மம் வந்து நம்மளை காப்பாற்றுது. அதுதான் 300 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கீங்க. இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய நடிகர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்ற ஒரு அதெல்லாம் என்னை யாருமே அப்படி சொல்ல நினைக்க மாட்டாங்க மேடம். நான் சாதாரணமாக ரோட்டில் நடந்து போய் டீ சாப்பிடுவேன். சில பக்கத்தில் இங்கே லொக்கேஷன் ஷூட்டிங்கன்னா கார் அனுப்புவாங்க. நான் காரை ரிட்டர்ன் பண்ணி 2 வீலர்லேயே போயிடுவேன். எதுக்கு? சிம்பிளாக இருக்கிறதுக்கு பிடிக்கும்னா? இல்லை, இதுதான் நிறைய பேருக்கு பிடிக்குது. ஓகே, ஆடியன்ஸ்க்கு. இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, இவ்வளோ சர்வசாதாரண போகிறாரு. இப்போ அவங்க பேசணுன்னா அவங்களுக்கு அவரை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்படி உங்களை நிறைய பேர் பார்த்தீங்க, நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2-3 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை பார்ப்பேன். பேசுவாங்க. ஏங்க நீங்கள் இவ்வளோ படம் நடிச்சு இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க, நேற்று வந்து நடிச்சு இவ்வளோ பந்தா பண்ணுறாங்கலாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஓகே, நம்ம காமெடி ஆக்டர்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ சிறந்த நகைச்சுவை நடிகராக நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? இப்போ நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் கூட ஒர்க் பண்ண நிறைய பேருமே இப்போ நல்லா தான் இருக்காங்க. ஸோ இப்போ வடிவேல் சாராக இருக்கட்டும், இல்லைனா முன்னாடி இருந்த விவேக் சார் அவங்களா இருக்கட்டும். ஸோ இப்போ உங்கள் கூட நடித்த எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வெல் செட்டில் ஆகியிருக்காங்கல்ல. நீங்கள் ஏன் அந்த நிலையில் போயிடல? மேடம், அவங்க டைம் நல்லா இருக்குது, அவங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி வந்திருக்கு, நம்மளுக்கு வாய்ப்புகள் கம்மி. இதுதான் உண்மை. 300 படம் அப்படின்றது 300 படம்னா அப்போ 2000-3000 தான் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு நேற்று வந்து நடித்தவன் இன்றைக்கி 10,000 வாங்குறான். நாளைக்கு வந்து ஒரு மேனேஜர் வைக்கிறான், 50,000 கொடுத்தா வருவேன்றான். ஆனால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்னு அவர் தேவைன்றாங்க. இப்போ அப்போ வந்து அவர் தான் புக் பண்ணுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ நாளாக பட வாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க? இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம். 6 மாதமா? சினிமாவே வீக்காக தான் இருக்குது. என்னங்க சார்? சினிமா வீக்காக தான் இருக்குது. சினிமாவே வீக்காக இருக்கா? ஆமாம் மேடம், எங்கே படம் ஓடுது? எடுத்தவொடனே ஓடிடி செல்ஃபோனில் வந்துடுது. தேட்டரில் எங்கே? கேண்டீன் நடத்துகிறான், அழுகிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கன்றான். சார் கடைசியாக நடித்த படம் எது சார்? கடைசியாக நடித்த படம் தேசிய ராஜா 2. ஓகே, படம் சரியாக போகல. நான் எழில் சார் எல்லா படத்துலையும் கொடுப்பார். துலாமன் வந்து நல்ல மனுஷன். இந்த நிகழ்ச்சி கேள்விப்பட்டு விக்ரமன் சார் வந்து எனக்கு ஒரு 50 நாள் ஹெல்ப் பண்ணார். ஓகே, அப்புறம் லெஜண்ட் சரவணா சார், அப்புறம் கோவிந்தராஜ் சார் வந்து கொடுத்த இன்டர்வியூவில் வெளியிலேருந்து ஒரு 1 லட்சம் ரூபா. இந்த இன்னைக்கு கூட ஒருத்தர் அவர் நண்பர் வராரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு மேடம். அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி வலியை கொடுக்கலையா சார்? மேடம் எப்பவுமே தைரியமாக இருக்கணும் மேடம். ஓகே, வழி நினச்சி படுத்தோம்னா அப்போ அடுத்து தான் இருக்கணும். எனக்கு காலையில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்திருக்கேன் வீடு பார்க்குறக்காக. இறங்கி மேடு இறங்கி வழி நினச்சோம்னா அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இது நடக்கிறதுக்கு கஷ்டமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெயின் நைட்டு ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும்னா எந்திரிச்சு அப்படி இந்த காரை பிடிச்சி அப்படியே போய்ட்டு. அப்போ அந்த வலி அப்படியே வலி கிடையாது, நடக்கும் போது அழுத்தி நடக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். அது நடக்கும் போது ஒரு கை தாங்கலாம் பிடிச்சிட்டு போகணும். ஓகே, அந்த காரை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு வந்தோம்.
ம். பட் ஹாஸ்பிட்டல் ரிசீவ் பண்ணுறது வந்து பிளட்டு வர்றதில்லை. நம்ம பண்ணால் பிளட்டு வருது. அவங்க வந்து அந்த ப்ரௌன் கலரில் ஒரு இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் டிஸ்டில் வாட்டர் மாதிரி போட்டு க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க. அப்போ அப்படி செட் ஆயிடுது. பிளட் இன்னும் வந்துட்டே இருக்கா சார்? இல்லை நான் பண்ணால் வருது. ஓ! ஓகே, ஓகே. நீங்களே பண்ணிக்கும்போது இன்னும் கஷ்டமா தான் இருக்கும். பரவால்ல, நீங்க வந்து ஒரு மாரி கான்ஃபிடென்ட்டா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. இல்லை மேடம், உண்மையை நல்ல தான் சொல்கிறேன் மேடம். நான் உண்மைதான், வந்து எனக்கு உண்மைதான் 60 சார். வயசு ஆகுது. இன்னமும் தைரியமாக இருக்கேன். கண்டிப்பா. நான் கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டேன். இன்னும் 2 மாதம் கழிச்சு பாருங்கள், நான் சூப்பராக இருப்பேன். சூப்பர் சார். பழைய மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ம். உங்கள் சேனலுக்கே வந்து பேட்டி கொடுப்பேன். வாங்க. நான் காத்துட்ருக்கேன். நம்ம தொடர்ந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தேன். பூவே உனக்காக படத்துல வந்து விஜய் சாருக்கு வந்து நான் பெட்ரோலுக்கு காசு குடுத்தேன். ஸோ இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாரு. என்னால பார்க்க முடியல அப்படின்னு. ஸோ இப்போ சிஎம் சாரை பார்க்கணுன்ற ஆசை இருக்கா? அது ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஆ. ஒரு இன்டர்வியூ சாரு குமுதம் சேனல் அந்த இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். இப்போ வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கார், ம். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ம். சீக்கிரமாக சிஎம் பார்த்துட்டு, சார் எனக்கு காசு போனால் ஒன்றும் வேணாம், ம். ஒரு ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு கொடுங்க சார், வாடகைலாம் இருந்துக்கிறேன்னு. அதுதான் கேட்கப்படுறேன். இவ்வளோ நாள் ஃபீல்டில் இருந்துட்டு ஏன் ஒரு வீடு கட்டாமல் விட்டுட்டீங்க? நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா? அதான் ஸோ மேடம், ஒரு வீடு கட்டியிருக்கலாமா மேடம் அப்படின்னு? கூட பிறந்தவங்கள நான் தான் ஹெல்ப் பண்ணேன் மேடம். எல்லாமே நான் கஷ்டப்படுறாங்க மேடம். ஓகே. நாங்களாம் பெரிய வீட்டில் வாழ்ந்தோங்க மேடம். ஒரு தெருவே எங்கள் தாத்தா பேர்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. ஏன்? எல்லாம் தாத்தா விற்றுட்டாரு. எங்கள் பாட்டி கொஞ்சம் பைத்தியமாக இருந்தாங்க, குணப்படுத்தணும் எல்லாம் விற்றுட்டாங்க. ஸோ இப்போ கூட பிறந்தவங்க சொன்னீங்கல்ல, நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டீங்க. இப்போ எல்லாரும் உங்களை பார்த்துக்கிறாங்களா? ஆ, நீங்கள் பார்த்துக்கிட்ட அளவுக்கு? ஃபோன் பண்ணி கேட்குறாங்கல்ல எங்கள் அக்கா. ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு இப்போ வீடு இல்லாமல் இவ்வளோ தூரம் இல்லை கஷ்டப்படுறீங்க. இல்லை, எங்கள் அக்கா வீட்டில் வந்து இருக்க சொல்கிறாங்களே, வீட்டில் வந்து இருறான்றாங்களே. ம். ஏன்னா அவங்க மருமக இவங்களாம் இருக்காங்க, நம்மளுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, ம். அதனால் வேணாக்கான்ட்டேன். ம். ம். நம்மளுக்கு வந்து அவங்க போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு பெட்ரூம் இருக்குது, ம். ஹாலில் படுக்கிறோம். ம். அவன் காலை வந்துன்னா ஒரு டாய்லெட் இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம தனித்திருந்து வாழ்ந்து பழகியாச்சு மேடம், ஆனால் யாரும் தொந்தரவு 40 வருஷமாக தனியாக ஆழ்ந்துருக்கோம்ல. ஆமாம் ஆமாம். அதுவே பெரிய விஷயம் சார் உண்மையாகவே. ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து குடும்பன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா வந்து நிறைய பேர் உடஞ்சி போயிடுவாங்க, மனசளவில் உடஞ்சி போயிடுவாங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எதிர்கொண்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்ல. என்னைக்காவது நினச்சிருக்கீங்க, மிஸ் பண்ணுறீங்களா அம்மா அப்பா இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா? இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது மேடம். இப்போது அம்மா இருக்கும்போது நம்மளுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி லட்சுமினா சாப்பிட்டியா வச்சியா. நான் முதல்ல கொஞ்சம் வடிவில் கூட பிஸியாக இருக்கும்போது நான் அம்மாவுக்கு 2000 அனுப்புவேன், எங்கள் அம்மா 4000 அனுப்புவேன். ஓ. 4000 நிமிஷம் 8000 அனுப்புவாங்க. ம். ஏன்னா அப்போ கொஞ்சம் வசதியாக இருந்தாங்க. ஓகே. கடைசியாக வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சின்ன சின்ன உதவிகள் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நீ இறுதி காலம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொந்த வீடெலாம் இருப்பேன்ட்டாங்க. அதுக்கான முயற்சியை நீங்கள் என்னைக்காவது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்த வீடு வாங்கணும்னு? ஆமாம். ஓகே. இப்போ நான் யூனியனில் ப்ரொடக்ஷன் யூனியன் 4 வருஷம் ஆச்சு. ம். ரிட்டையர்மெண்ட் காசு வரும். இப்போ நான் விஸ்வகர்மா ஆசாரி, நாங்கள் இந்த காளிகாம்பல் ட்ரஸ்ட் மூலமாக அதில் எனக்கு ஒரு 5 lakhs கிடைக்கும். அப்புறம் சில நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். ஒரு பிளாட்டுக்கு காசு கொடுத்துட்டு மாதம் இஎம்ஐ. அதுக்குள்ளே எனக்கு என்னமோ விஜய் சார் வீடு கொடுத்துருவான்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த நேர்காணல் போய் சேரட்டும் விஜய் சாருக்கு. அதுக்கு ஸோ விஜய் சார் கூட நீங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ விஜய் சார் கூட நடித்த அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? இப்போ நான் சொல்லக்கூடாது மேடம், அவர் சிஎம் ஆகிட்டார். ஓகே. இல்லை நம்ம அனுபவம் இல்லை, அது சொல்லிக்காமக்கூடாது. இன்றைக்கி ஒரு சிஎம் ஆகிட்டார். இப்போ அவர் என்ன நினைப்பார், இன்னும் நம்ம கூட இருந்தாலும் சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு சிஎம், அவரை மரியாதையாக கூப்பிட்றோம், நல்லது. ஓகே. இல்லை அந்த செட்டில் இருக்கும்போது சிஎம் சார் பண்ணுற ஃபன் மூமெண்ட். ஆனால் அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார் மேடம். ஓ. அதிகமாக பேச மாட்டார். ஓகே. அவருக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் மூவ்மெண்ட்டு ஆடி காமிக்கும் கூட அவர் மானிட்டில் ஆடவே மாட்டார். எடுத்தோன்னே டேக் தான். பயங்கர கான்ஃபிடென்ட்டு. பூவனக்கால அந்த கிளைமாக்ஸ் 5 அரவிந்த் கூட பேசுகிற சீன்லாம் வந்து ஒரே டேக். இந்த ஆனந்தம் சாங்லாம் பாடும்போது அவங்க அப்பா எஸ்ஏ சந்திர சார், அவங்க அம்மா, அவர் பார்த்தோன்னே, சார் நானும் கொஞ்சம் ஆடிக்கிறேன் சார், நம்பியார் கூட நான்
ஏங்க நீங்கள் விஜய் அப்பாங்கிற உலகத்துக்கே தெரியுங்க. அவரே ஊரை விட்டே போகிறாரு. ஓகே. அதனால் வேணாம் சார். ம். அவர் ஃபஸ்ட்டு அந்த படம் பார்த்தோன்னே, கிரமன் சார் என் பையனை காப்பாற்றிட்டீங்க, என் பையன் ஒரு பெரிய ரவுண்டு வருவான். 170 டேஸ் ஓடிச்சு மேடம் தமிழ்நாடு ஃபுல்லாக. கோயம்புத்தூரில் திருப்பூர் சுப்பிரமணியங்கிறது எங்களுக்கெல்லாம் இது வச்சார், சீல்டு கொடுத்து அங்கே 150 டெக்னீஷியனுங்க தங்க ரூம் போட்டு கொடுத்து பண்ணார். ஸோ சிஎம் சார் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல சார், நம்ம விஜய் சார் கூட நடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்ததா? சந்தோஷம் ஓகே மேடம். எனக்கு வந்து எலெக்ஷன் அப்போ வீட்டில் எல்லா பேரும் சிஎம் சார் தான் ஓட்டு போட்டாங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே? எல்லாருமே. நீங்கள் போய் கேளுங்க ஒரு வீட்டில், ம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் விஜய்க்கு தான் போட்டேன். ம் ஏன்னா இங்கே லாஸ்ட்டில் லெஃப்டில் விஜய் சார் பிளாட் இருக்குது. ம் அங்கே விஜய் டிரைவர் இருக்கார் ராஜேந்திரன், அவர் பையன் சபரிநாதன் எம்எல்ஏ நின்றார். அந்த பையன்லாம் யாருக்குமே தெரியாது. அந்த பையன் அதிக வாக்கில் ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து கொறடா ஆக்கிட்டார் விஜய். அடுத்த எலெக்ஷனே விஜய் தான் ஜெயிப்பார். 10 வருஷம் அது மாற்றவே முடியாது. எம்ஜிஆர் 10 வருஷம், ஜெயலலிதா 10 வருஷம், இவர் 10 வருஷம். ஓகே. ஸோ இப்போ விஜய் சார் இன்கேஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, நேரில் போகிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் கேட்க மாட்டேன். எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு, ம் வேறு எதுவும் கேட்க மாட்டேன். ஓகே. பண உதவி எல்லாம் கேட்க மாட்டேன். ஸோ வீடு இருந்தால் போதும் இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம், அது மாதிரி வாடகைலாம் நிம்மதியாக இருக்கலாம்ல. ஆமாம் ஆமாம். போகலாமா, ஃபேனை போட்டு படுத்தோம்னா இருக்கணும். ம் அதுதான் நீங்கள் வந்து முன்னாடியே ஒரு வீடை கட்டி வச்சுருந்துருக்கலாம் இல்லையா? இப்போ கஷ்டப்பட மாட்டீங்கல்ல? அப்போலாம் வந்து 2000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அது 2 பேரும் நாங்கள் சாப்பிட்ணும். அது எங்கே போய் மேடம் வீடு கட்ட முடியும்? ஓகே. கூடவே உங்கள் அந்த பையனும் இருந்தது? அந்த பையன் தான் வடிவேலெலாம் வந்து ஒரு நாளைக்கு 5 lakhs அப்புறம் 10 lakhs அப்படி கோடிக்கணக்கில் போயிட்டார். நாங்கள் 2, 3, 5, 10 ரூபாய்க்கு மேலே வாங்கினே கிடையாது. இல்லை எல்லாரும் அந்த ஒரே காலகட்டத்தில் தான் நடிச்சிங்க நீங்கள். ஏங்க அவங்க டைம் நல்லா இருக்குது, என் டைம் நல்லா இல்லையே, நான் என்ன பண்ணுறது? எதனாலன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்க? எதுனாலன்னா எங்களுக்கு அவ்வளோதான். இவ்வளோ காசு தருவேன், வந்தால் இஷ்டம்னா வேலைலாம் போயிட்டே இருந்தாங்க, என்ன வேற எல்லாம் போட்டுக்கிறேன்ட்டாங்க. ஸோ இப்போ கடைசியாக நடித்த படம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடிச்சேன்னு தேசிங்க ராஜா ரிலீஸ் ஆச்சு. ஆமாம் ஆமாம். கொஞ்சம் ஆவரேஜாக போச்சு. ஸோ அதுக்கப்புறமா பட வாய்ப்பு வராதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வெளியில்? இல்லை வந்துச்சு, 2, 3 படம் நடித்தேன். ஓகே. அர்ஜுனன் பேர் 10 யோகி பாபு கூட நடித்தேன். அது யோகி பாபு தான் ரெக்கமெண்ட் பண்ணார். ஓகே ஓகே. ஸோ யோகி பாபு சார்லாம் பேசினாங்களா? இந்த நேரத்து கூட பேசினேன். அப்படியா? ஆமாம், ஓகே. ஒரு 10,000 ரூபா பணம் போட்டு விட்டார். ஸோ இப்போ வேறு யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த மாதிரி? கேபி பாலா, ஓகே, ஜீவா, சந்தானம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர் மேடம். நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் மேடம், ஃபோன் பண்ணால் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஸோ இப்போது ஜீவா சாரை சொன்னீங்க, நிறைய பேரை சொன்னீங்க. நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன் வடிவேல் சார் வந்து பெருசாக யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு. அவரை பற்றி நம்ம சொல்லக்கூடாது மேடம். இல்லை, நான் அந்த போண்டாமணி சார் விஷயத்துலையுமே பார்த்துருக்கேன். இல்லை வேணாம், அவரை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அவர்கிட்ட இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது, போய் நின்றதும் கிடையாது. இல்லை, அவள் ஏன் வந்து ஒரு சக நடிகராக இருக்கும்போது இப்போ நீங்கள் நம்ம சொன்னோம்னா தப்பாக போயிடும். இல்லை ஹெல்ப் பண்ண வேண்டாம் சார். இப்போ உங்ககிட்ட வந்து கால் பண்ணி நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் அவங்க பேசுனாங்களா? பேசுதான் சொல்லிட்டு பண்ணேன் இப்போ டிவியில். ஜஸ்ட் அப்படி பேசக்கூட இல்லையா உங்ககிட்ட? இல்லை மேடம். எதனாலன்னு நினைக்கிறீங்க சார்? அது அவர் கேரக்டர் அதுதான். இல்லை எதனால? அது நம்ம சொல்ல முடியாது. நான் போய் என்னங்க பேச மாட்டேன்னு கேட்க முடியுமா? இல்லை இப்போ பாலா, கேபி பாலா சார், பாலா வேறங்க, யோகி பாலா பாபா வேற, சார் அவங்க வேறங்க. இல்லை இவங்க கூடலாம் நீங்கள் நடிச்சது இல்லைல்ல? யார் கூட? யோகி பாபு சார். இப்போ யோகி பாபு சார் நீங்கள் கேபி பாலாவாக இருக்கட்டும், இல்லை லெஜண்ட் சாராக இருக்கட்டும், அவர் இறக்கணும் இருக்குது, அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே. ஏன்னா இவங்க யாரு கூட நீங்கள் நடிக்காதப்பவே உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பல படங்களில் நடிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு நட்பு ரீதியாவது பேசியிருக்கணும் இல்லையா? யார்? வடிவேல் சார். வேணாங்க, அவரை பற்றி பேசாதீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருங்க. அவர் தேவையில்லாமல் கேட்பாங்க. ஓகே. வேண்டாம், என்னை பற்றி நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் சொல்லனாலும் பலருக்கு தெரியும்ல, அது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா நான் போண்டாமணி சார் விஷயத்துலேயே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவருக்குமே வந்து இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவர் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட காசு இருந்து பணம் இருந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அது இருக்கிறதுலே அர்த்தம் இல்லைல்ல சார்? ஆமாம் ஆமாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு யார் இருந்திருந்தா சார் இந்த இந்த சினிமா ஃபீல்டில், ஏன்னா நீங்கள் சொல்லும்போது நான் பார்த்தேன் விஜயகாந்த் சார் இருந்திருந்தா வந்து எனக்கு வந்து அப்படி ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே வந்து விஜயகாந்த் சார் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு நல்ல மனிதர், என்ன நடந்தாலுமே வந்து யாருக்குனாலும் யோசிக்காமல் உதவி பண்ணக்கூடிய மனிதர். ஸோ அப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா விஜயகாந்த் சார்? மயில்சாமி, விவேக்கு, ஆ மனோபால சார், விஜயகாந்த் சார், நான் ஷூட்டிங்லாம் ஃபோன் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த விஜயகாந்த் இங்கே இருந்தேன்னா இந்த நிலைமை கேட்டவுடனே உடனே மண்டபத்தில் போய் ஒரு ரூம் கொடுத்து படுக்க வச்சுருப்பாரு. விஜயகாந்த் சார் கூட நடிச்சிருக்கீங்க நிறைய படம்? வானத்தை போல் ஒரு படம் தான் நடித்தேன். ஒரு படம் விட்டு பேரரசு. ஓகே ஓகே. இந்த வானத்தை போல் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். எப்படி இருந்தது சார்? ஏன்னா விஜயகாந்த் சார் அவர் மாதிரிலாம் அவரை மனுஷனை பார்க்க முடியாது. ஓகே. நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் வைங்க பாரு. நைட்டு 2 மணிக்கா? வானத்தை போல் கிளைமேக்ஸ் போகும்போது வந்து அது ஆர்த்தர் வில்சன் கேமராமேன் வந்து காலையில் 3 மணிக்கு ஒரு ப்ளூ கலர் டோன் இருக்கும். அப்போ ஒரு காற்றடிக்க இந்த வாழை மரம் ஆடுறது, இவர் பெட்டியை தூக்கிட்டு போய் திரும்பி பார்க்குறது நல்லா இருக்கணும் போய் சொன்னோன்னே நான் ரெடி அப்படின்ட்டார். அப்படியே எல்லா ஆர்டிஸ்ட் தான் அந்த பட்டாசு கொடுத்துற சீன் எடுத்துருந்தாங்க. எல்லா பற்றியும் அவரே போடுறாங்க. அற்புதமான ஒரு கலைஞன், ஹீரோ, நல்ல மனிதர். அதை தாண்டி இல்லையா? நான் வந்து வடிவேல் சாரை பற்றி பேச வேண்டாம் நீங்கள் இல்லைண்ணா, ஏன்னா விஜயகாந்த் சாரை வந்து ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணதில் ஒரு முக்கியமான பர்சனே வந்து வடிவேல் சாராக தானே இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், சினிமா ஃபீல்டில் எல்லாரு கூடயும் சக நடிகராக நடித்த ஒரு மனிதர், ஆனால் எல்லாரை பற்றியும் வெளியில் வந்து பேசுகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? யாரை பேசுறது? இப்போ என்ன விஜயகாந்த் சாரை பற்றிலாம் பயங்கர அவர் நல்லது பண்ணால் நான் பேசுகிறோம். இல்லை வடிவேல் சார், ஆனால் வந்து விஜயகாந்த் சார் வேணான்னு சொல்கிறீங்க, திருப்பி அவரே வேணாப்படுத்திட்டீங்க. வேணாங்க, அவரை பற்றி ஏங்க பேசுகிறீங்க? உங்களுக்கு அவர் பிடிக்கும்னா நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து நான் இந்த ஒரு விஷயத்த வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம் சார்? விக்ரமன் சார் கார்டு எடுத்து கொடுத்தது. ஓகே. இவ்வளோ நாள் வந்து சவுதி சார் படத்தை ஒர்க் பண்ணது. விக்ரமன் சாரால் தான் நான் இன்றைக்கு வரைக்கும் சோறு சாப்பிட்டுருக்கேன். உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள், நான் உங்களோட இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் பார்த்தேன் சார், அதில் வந்து அலைகள் ஓய்வதில்லை படத்தில் நான் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஏன் அந்த வாய்ப்பு வந்து தவறி விசாரிச்சு 3 நாள் கழிச்சு கார்த்திக் சார் கிரிக்கெட் விளாடும்போது பால் எடுக்க வந்தாலும் பார்த்துருக்காரு, மனோபால சாரை கேட்டிருக்காரு, முத்துராமன் பையன், உடனே போய் புக் பண்ணிட்டாங்க. அந்த 5 பையனில் ஒரு பையனை போடுறேங்கன்னா அதெல்லாம் ஏற்கனவே புக் ஆகிடுச்சுட்டாங்க. உங்களுக்கு அப்போ கஷ்டமா இல்லையா? அதெல்லாம் நல்ல அவர் பாரதி சார் பெருமையாக சொல்லியிருக்காரு. அவன் சினிமா அன்றைக்கி வந்தான், நம்மளால கொடுக்க முடியல. பட் இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் ஒரு காமெடினா இருக்காங்கல்ல, இப்போ ஹீரோவை நடித்தாங்கன்னா மார்க்கெட்டெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. காமெடியில் வந்து என்றைக்குமே நடிச்சிட்டு இருப்பாங்க சாகிற வரைக்கும். நாயர் சார் பாருங்கள், டெட்டுன்ற வரைக்கும் நடிச்சுருக்காரு. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கும்ல, நம்ம வந்து இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம், ஸோ வந்து ஒரு ஆக்டராக இருந்திருக்கலாம், அதுவும் வந்து கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் கிடையாது மேடம். இப்போ எனக்கு காமெடி நான் வந்துட்டேன்ல, இப்போ கார்த்திக் சார் வீட்டில் இருக்கார், நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. சார் நிறைய பேருக்கு வந்து சினிமாவில் வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சார் இன்னைக்கு காலகட்டத்தில். இல்லை அப்போல்லாம் கிடைச்சி, இப்போ கம்மியாக இருக்குது. நீங்கள் அந்த சினிமா வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டது உண்டா? இல்லை 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 ஈஸியாக கிடைச்சது? இல்லை, நான் மேனேஜராக நான் அப்போ கூட வேலை பார்த்தேன். மாய் படத்தில் வந்து வடிவேல் ஓகே பண்ணோன்னா அதுலேருந்து கிளிக் ஆகிடுச்சு. அப்புறம் ஆனந்தம் அப்படியே போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா வெளியில் தெரிய ஆரம்பித்ததே வந்து எந்த படத்தை மூலமாக சார்? அந்த மின்னலை வாமா மின்னல் கேரக்டர் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மின்னல் அந்த இது கேரக்டர் வெளியில் தெரிய இருந்தது? உலகம் பூரா ஆமாம், நல்ல ஒரு ரீச் இருந்தது. இது சட்டசபையிலே பேசினாங்க. யார் பேசியிருந்தது? திருநெல்வேலியில் ஒருத்தர் எம்எல்ஏ, அவர் பேசியிருக்காரு. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் உங்கள் கூட வந்து தொடர்ந்து இப்போ நிறைய படங்கள் நடிச்சிருப்பீங்கல்ல, இப்போ வரைக்கும் உங்களோட சூழ்நிலையாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களா, தொடர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பேக் போனாக சப்போர்ட்டாக இருக்கிற பர்சனாக யார் சார் சொல்லுவீங்க? சரத்குமார். சரத்குமார் சார், சூப்பர் சூப்பர். நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் அதை அவர் தான் பண்ணி விட்டார் அப்போலோ ஆஸ்பத்திரியில். சூப்பர். இப்போவும் உங்கள் கூட பேசிகிட்டே தான் இருக்காரா? நம்ம நேரில் போனால் வீட்டில் பார்த்தா பேசுவோம். ஓகே. இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுக்கப்புறம் அதாவது நான் ஃபோனில் யாருமே பேச மாட்டோம், நேரில் போய் பார்த்தா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இப்போது பட வாய்ப்பு வருது அப்படின்னா, எனக்கு வந்து இதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க, நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்களா சார்? ஆமாம். ஓகே. இப்போ யாராவது ரீசனாக உங்களுக்கு பட வாய்ப்புகள் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. யாருக்கு என்ன இல்லை பேசிக்கிட்டு இருக்கோம். புது டைரக்டர்
சீரியல் 2-3 சீரியல் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து யார் கூடயாவது நடிக்கணும், இவங்க கூட நடித்தா நல்லா அப்படிலாம் கிடையாது மேடம். ஆ நாங்கள் எல்லா படமும் நடிச்சோம். ரஜினி கூட 2 படம் நடிச்சிட்டேன். ஆ சூப்பர் சூப்பர். ரஜினிக்கு சார் கூட நடித்ததெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? நல்ல மனிதர், மரியாதையான மனிதர். ம். ரஜினி சார் உங்ககிட்ட இப்போ பேசினாங்களா இல்லையா. ரீசெண்டாக? இல்லை. அவர் வீட்டுக்கு போனாலும் பேசுவார். சூப்பர் சார். கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் நடிக்கணும், நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ சார். புல்லான் சினிமா நேயர்களுக்கு நன்றி. தயவுசெய்து பாருங்கள். உங்களால் முடிஞ்ச தேவையான உதவிகளை செய்யணும்னா 94402560 640 அது என் ஜிபே நம்பர். எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள்.